வணக்கம். இந்த 2026ஆம் ஆண்டு உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களையும் வளர்ச்சியையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமையப் போகிறது. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக உள்ளதா? குடும்பம், தொழில் மற்றும் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன? தெரிந்து கொள்ள முழுமையாக பாருங்கள். துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் எப்போதுமே தராசு முள் போல நியாயத்திற்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இயல்பாகவே கலை ரசனையும் பிறரை மதிக்கும் பண்பும் அதிகம். அனைவரிடமும் இன்முகத்தோடு பழகும் உங்கள் குணம் உங்களை பலருக்கும் பிடிக்க வைக்கும். இந்த ஆண்டு கிரகநிலைகள் உங்களுக்கு பலமாக உள்ளன. முக்கியமாக உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பது ராஜயோக அமைப்பு. இது எதிரிகளை வெல்லும் சக்தியையும் நீண்ட நாள் தடைகளை உடைக்கும் வல்லமையையும் தரும். அதேபோல குரு பகவான் 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்கள் கர்மவினைகள் நீங்கி உழைப்பிற்கான அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கும். கணவன் மனைவி இடையே இருந்த சிறு கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை பலப்படும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும். மிக முக்கியமாக நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கும் தம்பதிகளுக்கு இந்த ஆண்டு புத்திர பாக்கியம் கைகூடும். பிள்ளைகளின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு உங்களை தேடி வரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபம் பெருகும். 6இல் சனி இருப்பதால் தொழிலில் போட்டிகள் இருந்தாலும் அதை உங்கள் திறமையால் வென்று சாதிப்பீர்கள். புதிய தொழில் முயற்சிகளில் இறங்க நினைப்பவர்களுக்கு இது சரியான நேரம். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். பணவரவு தாராளமாக இருந்தாலும் சுப விரயங்கள் ஏற்படலாம். வீடு, வாகனம் வாங்குதல் அல்லது ஆபரணங்கள் சேர்ப்பது போன்ற நல்ல செலவுகள் ஏற்படும். எனவே வரும் வருமானத்தை முறையான முதலீடுகளில் சேமிப்பது எதிர்காலத்திற்கு நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனம் தேவை. அதிக வேலைப்பழு காரணமாக உடல் சோர்வு, முதுகுவலி அல்லது நரம்பு தளர்ச்சி போன்ற சிறு உபாதைகள் வரலாம். நேரத்திற்கு உணவு உண்பதும் போதுமான ஓய்வு எடுப்பதும் மிகவும் அவசியம். மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள தினமும் சிறிது நேரம் தியானம் செய்யுங்கள். இந்த ஆண்டு முழுவதும் வெற்றிகள் குவிய வியாழக்கிழமை தோறும் குரு பகவானையும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரையும் வழிபடுவது சிறப்பு. உங்களால் முடிந்தால் ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவுங்கள் அல்லது அன்னதானம் செய்யுங்கள். இது உங்கள் தடைகளை தகர்த்து வெற்றியை தரும். சோதனைகளை தாண்டி சாதனைகளை படைக்கும் ஆண்டாக அமையும். நம்பிக்கையோடு செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம். நன்றி, மகிழ்ச்சியாக இருங்கள்.